ஆன்மீகத்தில் வியாபாரம் வந்துடுச்சு. அதான் இந்த பிரச்சனை. ஒரு சாதாரண சாமி தரிசனத்தை நிம்மதியாக போய் சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வரது கூட. Tani Shelters Building Trust Ethically and Nakshatra Puja Oil presents Behind Oats ஆன்மீக சங்கமம் 2025. Powered by Shimurugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant. இப்போ பக்தி எப்படி போயிடுச்சுன்னா, காசு கொடுத்து தான் எல்லாத்தையும் பக்தியை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேலைக்கே ஆகாது. திருப்பதி பெருமாளை இவங்க பண்ணுற சேஷ்டியால் பார்த்தா கூட நமக்கு சந்தோஷம் வராது. இந்த மனிதன் டெவலப் ஆக பணம் வர ஒரு சட்டத்திட்டங்களாக போட்டு திருப்பதியில் இப்போ ஒரு கூட்டம் வச்சு வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 7 பேர் டிக்ளர் 5 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றதெல்லாம் தெரியாது. கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் சாமியை போய் பார்க்காதீங்க. ஏன்னா சாமியே ரொம்ப பிஸியாக இருப்பார். உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கூட ஜோசிக்காரங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. நீ இந்த நட்சத்திரக்காரனா இந்த கோயிலுக்கு போனோன்னா நீ கோணே ஆகிடுவேன். அதெல்லாம் எங்கள் பணி தான். இப்போ பாஸ் சாப்பிட்டீங்கன்னாவே பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொன்னால் நம்பினா ஆளுங்க தானே நம்ம ஆளுங்க. குலதெய்வ கோயிலுக்கு கூட இனிமேல் ஜோசிக்காரனை கேட்டுட்டு எல்லாம் போகாதீங்க ஐயா. நானும் ஒரு ஜோசியராக இருந்து தான் சொல்கிறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை ஜோசியத்தை பார்த்தீங்கன்னா ஜோசிகாரன் பெரிய பணக்காரன் ஆகிடுவான். நீ ஆகவே மாட்டேன். நாட்டில் பேண்ட் போட்டுவேன் ஜீன்ஸ் போட்டுவேன் ஆன்மீகம் பேசினா நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்கே இப்போ ஒரு வேஷம் தேவைப்படும். நிறைய பேர் சோதனை ஆவரிச்சாலும் ஒரு சாமியை மாற்றி பார்ப்பான். இந்த சாமியை கும்பிட்டா கொஞ்சம் சரியா இல்லை, அடுத்த சாமிக்கு ஓடி பார்ப்பான். ஏன்னா நம்ம இந்து தர்மத்தில் தானே ஃபுல்லாக அவதார புருஷர்களாக வச்சுருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க மந்திரமே எனக்கு புரியுறதில்லை. ஏன்னா தமிழில் எவ்வளோ மந்திரம் இருக்குது. சமஸ்கிருத மந்திரம் கேட்டால் தான் உனக்கு சாமி வருமா? சுக்கிரதேசம் வந்து பிச்சைக்காரனானவன்லாம் இருக்கான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிர்மூலமாவான்னு இவங்களே சொல்லிக்கிறது. ஜோசியத்தில் இல்லை. ஜோதிடத்தில் நிறைய பிரச்சனை வந்தது காரணமே மாமியாருங்களால தான், எங்களால் கிடையாது. கோயிலாக பண்ணிட்டு அப்பா அம்மாவை ஓல்டேஜ் ஹோமில் அடைக்காமல் இருந்தால் போகும். Tani Shelters Building Trust Ethically and Nakshatra Puja Oil வழங்கும் Behind Oats ஆன்மீக சங்கமம் 2025. Powered by Sri Murugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சங்கமம் இதே சினிமா சங்கமம்னா அரங்கம் பற்றி இருக்காது. அனுமதி இலவசம்னாலும் ஆன்மீகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டிமாண்டு கஷ்டம். டிவியில் நிறைய நிகழ்ச்சி ஓடும். அதை மீறி இவ்வளோ பேர் வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நன்றி. ஜோதிடத்தை தான் நாங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஆன்மீகம் இல்லாத எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ ஜோதிடராக இருக்கிறனால தான் ஆன்மீகத்தை கூப்பிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இஸ்ரோவில் ராக்கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் போயிட்டு வரம் வாங்கிட்டு வந்த பிறகு தான் அனுப்புகிறாங்க. ஸோ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்களே கடவுள்கிட்டலாம் வேண்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகத்தில் அது ஆன்மீகம்தான். ஏதோ இந்து தர்மத்துக்கு மட்டும் ஆன்மீகம் சொந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேணாம். நிறைய பேர் சொல்லலாம் கடவுளை காட்டு, கடவுள் எங்கே இருக்கிறாரு. மனிதனாக பிறந்த ஒரு வாழ்க்கையிலையும் கடவுள் எந்த ரூபத்திலேயாவது மனித ரூபத்திலேயாவது ஏதாவது ரூபத்திலேயாவது மனிதன் சந்திக்காமல் போனால் இந்த உலகத்தில் ஒன்று அவன் பைத்தியமாக தான் இருந்துட்டு போகும். இந்த ஆன்மீக பூமி என்பது குறிப்பாக தென்னிந்தியா வந்து ஆன்மீக பூமியாக ஏன் சொல்கிறார்கள் என்றால், மகா புருஷர்கள் அத்தனை பெரும் ஜாம்பவான்கள் எல்லோரும் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறதே பெரிய ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு எந்த ரூபத்தில் தெய்வம் வந்து அனுக்கிரகம் பண்ணிச்சு. நான்லாம் திருவல்லிக்கேணியில் பிறந்து ரொம்ப சேஷ்டியான ஒரு பையனாக இருக்கக்கூடிய சமயத்தில் ராகவேந்தருடைய பக்தனாக மாறக்கூடிய வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் எனக்கு ஏற்பட்டது. ரஜினி சார் வந்து நாங்கள் கலேட்டி ஸ்கூலில் படிக்கிறச்ச திருவல்லிக்கேணி ராகவேந்தர் மடத்துக்கு வருவார். அந்த காலத்தில் 80s சொல்கிறேன், ஃபியட்டில் தான் வருவார். ரஜினி சார் வராருன்னு சொல்லணுமா? எங்களுக்கெல்லாம் ரெகுலராக ஓடி போய்டும். வேலைக்கிழமைனா ரஜினி சார் எப்படியா இருந்தாலும் வந்துடுவார். அவர் வர டைமிங்கெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸ்கூலை கட்டி வச்சுட்டு ரஜினியை பார்க்குறதுக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு ராகவேந்திர பார்க்கலாம் போயிட்டு இருக்கிறச்ச அவர் பாட்டு போவார். அதே விறுவிறு நடையிலேயே ராகவேந்திர சுற்றுவார். சுற்றிட்டு போகிற வரைக்கும் கயிறு கட்டியெல்லாம் நிற்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ஒரு இது, ரஜினி இவர்கிட்ட வந்த பிறகு தான் ஏதோ இவருக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு, நம்மளும் இவரை பிடிச்சிப்போமேன்னு பிடிச்சது தான். அங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிராமின் நான் பிராமின் கதையெல்லாம் பேசுவாங்க. தெய்வத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம மனுஷங்களுக்கு தான் தெரியும், அரசியல் பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும். ராகவேந்தரை வந்து அன்னையிலேருந்து ஆரம்பித்தது தான்.
82லேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் ராகவேந்தரே சரணாகதி ஆகிட்டு ஓடின்னு இருக்கு. அதே போல் அன்றைக்கி அந்த ராகவேந்தர் பக்தி ஆரம்பித்தது தான் அந்த ராகவேந்தர் மடத்துக்கு சேவகனாக ஒரு வேலைக்காரனாக நான் இன்றைக்கி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது தான். நான் லீகல் அட்வைசராக ராகவேந்தர் மடத்துக்கு என்னுடைய பணியும் சுவாமிஜியால் கொடுக்கப்பட்டது. அந்த தொடர்பு அப்படியே வந்தனால தான் அந்த ராகவேந்தர் மடத்துக்கே ஒரு விஷயம் உண்டு. அது எப்படின்னா, திருப்பதியில் ஒரு நாள் தரிசனம் ராகவேந்தருடைய பீடத்துக்கு உண்டு. அன்னைக்கு வந்துட்டு சுவாமிஜியை, அந்த மந்திராலய சுவாமிஜி அவர் கூட கிட்டத்தட்ட 400 பேர் வரலாம். அந்த 400 பேரில் சாமிஜி 5 பேரை கூப்பிட்டுக்குன்னு போகலாம். திருப்பதி தரிசனம் தானே, அது என்ன பெரிய விஷயம்னு நினைக்கலாம். அந்த திருமலை திருப்பதியில் எப்படின்னா எல்லா விஐபிஸ்க்கும் புரோட்டோகால் தரிசனம்லாம் உண்டு. ஆனால் ராகவேந்தர் பீடத்துக்கு எப்படிப்பட்ட தரிசனம்னா, இந்த சுவாமிஜி கூட வரவங்களுக்கு இந்த 400 பேரை 350 பேர் 400 பேரை வைகுண்ட வாசல் வழியாக அனுப்பிச்சிடுவாங்க. சுவாமிஜி போகிறதுக்கு முன்னாடி சுவாமிஜியை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எதிரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலாண்ட உட்கார வச்சுருவாங்க. அவர் கூட செலக்ட் பண்ணுற 5 பேர் கூட இருக்கலாம். கோயில் யானை வரும், கோயிலேருந்து பெருமாள் சடாரி வரும், கூட அங்கே இருக்கிற ஜேஓலேருந்து தலைமை அர்ச்சகர் வரைக்கும் மந்திராலய சுவாமிஜிக்கு சடாரி வச்சு அவங்க தான் ஊர்வலமாக கூட்டின்னு போய் மகாத்வாரம்னு பேர். அந்த மகாத்வாரம்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே போகிறது. போயிட்டு பெருமாளை போய் 1 மணி நேரம் சாமிஜிக்கு அவங்க கூட வந்திருக்கவங்க அந்த வாசல்லே உட்காரலாம். பெருமாளை தொட்டி இருக்கக்கூடிய வாசல்லே. அப்போ சாமிஜி கூட வந்திருக்கிற அந்த 400 பேர் அப்போ அவங்க விடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த 1 மணி நேரம் தரிசனம். அந்த தரிசனத்தில் பப்ளிக் அலௌடு கிடையாது. இதில் என்ன வேடிக்கை, இது வருஷம் நடக்கிறது தானேன்னுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குருவை கும்பிட்றோன்னு வச்சுங்க மானசீகமாக, பிராமினு நான் பிராமினு கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது. அதில் நான் நான் பிராமின். ஆனால் அந்த 5 பேரில் சாமிஜி செலக்ட் பண்ணவர் நானும் ஒருத்தன். நானும் போய் அங்கே பெருமாளை 1 மணி நேரம் 14/12/2025 தான் பார்த்துட்டு வரேன். அப்போ எதுக்காக கிடைச்சதுன்னா, பக்தி என்றால் சரணாகதி. இதுதான் அதனுடைய சூட்சம். எந்த பக்தி யார்கிட்ட வேணுமோ வச்சுக்கோங்க, அல்லா மேலே வச்சுக்கோங்க, ஜீசஸ் மேலே வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ பக்தி எப்படி போயிடுச்சுன்னா, காசு கொடுத்து தான் எல்லாத்தையும் பக்தியை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேலைக்கே ஆகாது. அது முதல்ல கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். சுகிசிவாயா சொல்கிற மாதிரி தான், பழனிக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டில் போனால் பழனி கொடுத்துருவாரேன்னா, நான் நிறைய இடத்துல எல்லாருக்கும் சொல்கிறது தான். நான் போய் தெய்வத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்க பெருசாக. தெய்வம் உன்னை பார்க்கணுன்னு நினச்சினால நீ போனாங்க. தெய்வம் நம்மளை விரும்பணுமா? நான் 14/12 முன்னாடி திருப்பதி போகிறச்ச 4 வருஷம் கேப் ஆச்சு. ஏன்னா அங்கே என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் விஐபி தரிசனம் இருந்தாலும் முதல்ல போகணும், ரேகை வைக்கணும், உங்களுக்கு டிஜிட்டல் எல்லாமே பண்ணணும், ஆதார் கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்தாலும் போயிட்டு ஃபஸ்ட்டு இது வாங்கணும், ரூமுக்கு ஒரு சைடில் ஓடணும், தரிசனத்துக்கு காலையில் இந்த டைமுக்கு போகணும். அதாவது திருப்பதி பெருமாளை இவங்க பண்ணுற சேஷ்டியால் பார்த்தா கூட நமக்கு சந்தோஷம் வராது. ஏன்னா பக்தியை பார்த்திங்கன்னா, எந்த அளவு நம்ம ஆளுங்க கோயிலில் ஒரு சாதாரண சாமி தரிசனத்தை நிம்மதியாக போய் சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வர்றது கூட, இந்த மனிதன் டெவலப் ஆக பணம் வர ஒரு சட்டத்திட்டங்களாக போட்டு கொடுமை. பக்தினால் மக்களுக்கு வரக்கூடிய அந்த பரவசத்தை காசாக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, இப்போ ஒரு நடிகர் சினிமாவுக்கு ஒரு கூட்டம் போயிட்டு அங்கே ஒரு பெண்மணி அந்த சினிமா டிக்கெட் வாங்குகிற சமயத்தில் மூச்சு முட்டி இறந்துட்டாங்க. உடனே தியேட்டருக்காரங்கள்லேருந்து சினிமா நடிகர் வரைக்கும் எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க. திருப்பதியில் இப்போ ஒரு கூட்டம் வச்சு வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 7 பேர் டிக்ளேர், 5 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இதுக்கு எந்த சட்டமும் உள்ளே வராது. ஏன்னா இது போல தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை வச்சு பல கொடூரங்கள் நடந்தாலும், நான் நம்ம மக்களுக்கு சொல்கிறது தான் ஒரே ஒரு விஷயந்தான், கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் சாமியை போய் பார்க்காதீங்க. ஏன்னா சாமியே ரொம்ப பிஸியாக இருப்பார், உங்களை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. தைப்பூசத்தை அன்றைக்கி தான் பழனி முருகனை பார்க்கணுன்னு ஒரு விரதம் இருக்கிறது. எப்பவுமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியை சந்தோஷமாக அர்ப்பணிச்சிருங்க. எந்த தெய்வத்துக்கிட்டையாவது அர்ப்பணிச்சிருங்க.
இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க பக்திக்கு கூட. நீ இந்த நட்சத்திரக்காரனா இந்த கோயிலுக்கு போனேன்னா நீ கோணே ஆகிடுவேன். இப்போ அதெல்லாம் எங்கள் பணி தான். இப்போ என்னன்னா எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கூட ஜோசிக்காரங்க டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களை கூப்பிடணும்னு விரும்புதோ அந்த தெய்வம் கண்டிப்பாக கூப்பிடும். மனுஷனுக்காக கடவுள் இல்லை, கடவுளுக்காக தான் மனுஷன் இருக்கான். அதை ஞாபகம் வச்சுக்க. இப்போல்லாம் இனிமேல் கொஞ்சம் காலத்தில் ஏன்னா நிறைய மீடியா வந்தாச்சு. ஒரு கருத்து சொன்னால் தானே ஒரு பரபரப்பானால் தானே. பாஸ் சாப்பிட்டீங்கன்னாவே பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொன்னால் நம்பினா ஆளுங்க தானே நம்ம ஆளுங்க. குலதெய்வ கோயிலுக்கு கூட இனிமேல் ஜோசிக்காரனை கேட்டுட்டுலாம் போகாதீங்க ஐயா. நானும் ஒரு ஜோசியராக இருந்து தான் சொல்லேன். ஜோசியத்தை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பாருங்கள். பார்க்கணுன்னா நீங்கள் யார்கிட்ட வேணுமா பார்த்துக்குங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஜோசியத்தை பார்த்தீங்கன்னா இருந்தால் ஜோசிகாரன் பெரிய பணக்காரன் ஆகிடுவான், நீ ஆகவே மாட்டேன். இப்போ கார்பரேட்லலாம் ஜோசிகாரங்களை வச்சுன்னு சுற்றுறாங்க. சாதாரண மனுஷன் தான் இன்றைக்கி கார்பரேட் லெவலில் போயிருப்பான். ஆனால் போயிட்ட பிறகு என்ன ஆகுது பார்த்தா பயம் வருது. இது நம்ம விழுந்துருவோமோ, விழுந்தா என்ன, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தானே வந்தோம், எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தானே, இங்கேருந்து கொடுக்கப்பட்டது தானே. ஆன்மீகம் ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய விஷயம். தெய்வ வழிபாடு சந்தோஷமான விஷயம். நாட்டில் பேண்ட் போட்டுவேன் ஜீன்ஸ் போட்டுவேன் ஆன்மீகம் பேசினா நம்ப மாட்டானுங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்கே இப்போ ஒரு வேஷம் தேவைப்படுது. அது நமக்கு தேவையில்லை. நம்ம குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி இருந்துட்டு போய்டும். ஏன் ராகவேந்திரத்தை பற்றி நான் பேசுனேன்னா, நான் ராகவேந்திரக்கிட்ட வச்சிருந்த என் குருநாதர்கிட்ட நான் ஒரு வேலையாள் தான் என்று நினைத்து அவருடைய ஒரு வேலைக்காரனாக இந்த உலகத்தில் நான் அவருக்கு சேவை செஞ்சதுக்கு தான் எங்கேயோ பிறந்தாலும் என்னை ஒரு அங்கீகாரம் கொடுத்து திருமலை தரிசனம் இவ்வளோ பெரிய தரிசனம் என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த தரிசனம் என்பது கிடைக்காது. ஸோ தெய்வத்துக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும், நம்ம பக்தி எப்படி, நம்ம பக்தியோட விமோசனம் எப்படி. நமக்கு முன்னாடி பேசின அம்மா சொன்னாங்க, காமாட்சியை வழிபடுறதுனால அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம். இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை கும்பிடுவீங்க. கண்டிப்பாக தெய்வம் என்றதெல்லாம் இல்லை, நமக்கு சோதனைன்னா சோதனை மேலே சோதனை வந்துக்கினே தான் இருக்கும். நிறைய பேர் சோதனை ஆவரிச்சாலும் ஒரு சாமியை மாற்றி பார்ப்பான். இந்த சாமியை கும்பிட்டா கொஞ்சம் சரியாக இல்லை, அடுத்த சாமிக்கு ஓடி பார்ப்பான். ஏன்னா நம்ம இந்து தர்மத்தில் தானே ஃபுல்லாக அவதார புருஷர்களாக வச்சுருக்குறோம். அபிராமி அந்தாதின்னு அபிராமி பற்று எழுதியது இருக்குது. நான் நிறைய மேற்கோள் காட்டுறதே அதில் தான். எளிமையான முறை. நிறைய பேர் சொல்லுவாங்க மந்திரமே எனக்கு புரிகிறதில்ல. ஏன்னா தமிழில் எவ்வளோ மந்திரம் இருக்குது. சமஸ்கிருத மந்திரம் கேட்டால் தான் உனக்கு சாமி வருமா? அது உனக்கு வரலன்னா அதை போட்டு விட்டுரு. அதான் யூடியூப்பில் நிறைய இருக்கு. நான்லாம் அப்படி தான் போடுவேன். எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கேட்கணும், அதை ஏன் நம்ம தப்பாக சொல்லிட்டு இருக்கோன்னு கரெக்டாக நல்லா அதை அச்சரம் பிசிறாமல் உச்சரித்தவங்க பாட்டை போட்டுட்டு நான் பாட்டு வேலையை பார்ப்பேன், ரசித்து கேட்பேன். அபிராமி அந்தாதில் ஒரு பாட்டுக்கு இருக்குது. நிறைய பேர் இந்த கடன் 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 கடன்னு பிரச்சனையில் இருப்பாங்க. அபிராமி அந்தாதில் 54வது பாட்டே இந்த கடனை தீர்க்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பாட்டு, பாசுரம். இல்லாமை சொல்லி ஒரு தான் பால் சென்றுன்னு இருக்கும். கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் 90வது பாட்டு இருக்குது. எப்பேற்பட்ட ஆள் பாருங்கள், அந்த காலத்திலே கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போது இந்த சண்டை குடும்ப சண்டை இந்த காலத்தில் இல்லை, அபிராமி பற்ற காலத்திலே இருக்குது. அது அரசாங்க காரியங்கள் ஜெயிக்கிறதுக்குன்னு 91வது பாடல் இருக்குது. பகைவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்குன்னு 43வது பாடல் இருக்குது. நோய்கள் தீர்க்கணுன்றதுக்கு 24வது பாடல் இருக்குது. இந்த விதி சொன்னாங்களே, இந்த விதியை வெல்ல முடியாதா, இந்த கர்மாவை வெல்ல முடியாதான், அதை வெல்றதுக்கு 75வது பாடல் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு போர் அடிக்குது, இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு போர் அடிக்குதுன்னா அதுலேயே 100 பையன் கொடுத்துட்டாங்க. 101வது பாட்டெல்லாம் வரும். ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறத்தாலே பூடங்க காத்தாலேன்னு அப்படி வரும். அந்த பாட்டை மட்டும் நீ சொல்லி இந்த 100 பாட்டுக்கு உண்டான அமைப்பும் உனக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இதை வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிற மாதிரி பாடல் நம்ம பாடல் அபிராமி அந்ததெல்லாம். இதை நம்ம ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு மனசு கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பக்கத்து வீட்டு ராமசாமி எதையாவது கும்பிட்டு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா அதை பிடிச்சிக்க வேண்டியது.
ராமசாமிக்கு செட் ஆகிடுச்சு, உனக்கு செட் ஆகுமான்னு நீ பார்க்கணும். இறைவன் தேர்ந்தெடுப்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பான். சிலருக்கு நம்ம மதத்திலே தெய்வம் பிடிக்காம வேற ஒரு தெய்வம் பிடிக்கும், அதெல்லாம் கவலையே கிடையாது. இறைவன் என்றாலே ஒருவன் தான், என் பாலிசி. நீ யாரை வேணுமா கும்பிட்டுக்கோ. இங்கே ஆன்மீகன்னா பிள்ளையார் மட்டும் வச்சு நான் பேச மாட்டேன். அந்த வேவ் லென்த் எப்படி இருக்கணுன்றது தான் முக்கியம். அந்த வேவ் லென்த்துக்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடு நம்மளை கண்டிப்பாக வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நமக்கு உலகத்தில் எல்லாமே தாய் தந்தை மற்ற குழந்தை பொண்டாட்டி உறவுகள் எல்லாமே சில டைமில் பகையாயிடும். தந்தை பகையாகும், தாய் கூட பகையாவாங்க. கிரகச்சாரம் சரியில்லைன்னா, தசாபுத்திகள் சரியில்லை, சஞ்சாரம் சரியில்லைன்னா குடும்பத்திலேருந்து நம்மளே தனிமைப்படுத்திடுவாங்க. அந்த சமயத்துலலாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு தெய்வ நம்பிக்கை. நம்ம அந்த தெய்வத்தை கரெக்டாக பிடிச்சிக்கணும். என்ன பண்ணாலும் சரி, என்ன அடித்தாலும் சரி, நான் உன்னை விடவே மாட்டேன்னு பிடிச்சிக்கணும். எந்த தெய்வத்தையாவது பிடிச்சிக்குங்க. சிவனை பிடிச்சிக்குங்க, பெருமாளை பிடிச்சிக்குங்க, கந்தரை பிடிச்சிக்குங்க, அல்லாவை பிடிச்சிக்குங்க, ஜீசஸை பிடிச்சிக்குங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் பிடிச்சதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி கோயிலில் போய் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் கொட்டுறதுக்கு பதில் உணவுப் பொருளை அரிசி பருப்பெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்வது, நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, எந்தெந்த ரூபத்தில் பணமாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட எவ்வளோ வச்சுட்டு கஞ்சப்பையன் 1 கோடி தான் கொடுக்குறான்னுவான். பொருளாக வாங்கி கொடுங்க, துணிமணியாக வாங்கி கொடுங்க, உணவாக போடுங்க. கோயிலுங்களுக்கு கூட நான் நிறைய அப்படி தான் சொல்லுவேன் பரிகாரத்தில். அரிசி வாங்கி கொடு, பருப்பு வாங்கி கொடு. ஏன்னா எவனா அரிசி திருடின்னு போனால் கூட தின்னதான் முடியும், ஆனால் யாராவது சாப்பிட்டு தான் தீரணும். அதுபோல் நம்ம தெய்வத்தை கும்பிட கும்பிட நமக்கு நல்ல ஒரு பேர் புகழ் வசதி வர வர ஒருத்தருக்காவது உதவி செய்யுங்க. நீங்கள் 1000 பேருக்கு உதவி செய்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் மனசு, பெரிய மனசு, தெய்வத்தோட பெரிய ஆளுங்க நீங்கள். இந்த ஆன்மீகமே எப்படின்னா, ஆன்மீகன்றது சிம்பிள் பேசிக் தான். நிறைய பேர் என்னென்னா, முதல்லலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு 48 நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருப்பாங்க. ஆன்மீகத்துக்குள்ள ஒரே ஒரு பேசிக் தான். நம்ம தாயார் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தாய் சொல்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம கொண்டு வரலனாலும் நடுவில் ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். இந்த கோயிலில் தாண்டா உன்னை நினச்சி போனேன், இந்த கோயிலுக்கு போன பிறகு தாண்டா நீ பிறந்தேன்னு அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்னால் அந்த கோயிலை விடவே விடாதீங்க. ஏன்னா அந்த தெய்வம் தானே உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருக்கும்னு நம்புங்க. அம்மா கிட்ட கேட்கணும், ஏதாவது நான் கர்ப்பமாக இருக்கிறச்ச, நான் உன் வயிற்றில் இருக்கிறச்ச எங்கே என்னை கொண்டு போய் எந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவேன். இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக். ஆன்மீகத்தில் ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஆளுங்களுக்கு சில தசை நடக்கும். மனித வாழ்க்கையில் 120 வருஷம்தான் தசை. சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, குருனா 16, சனினா 19, புதன்னா 17, கேதுனா 7, சுக்கிரனுக்கு 20. அதிகபட்ச தசை எதுனா சுக்கிரன். அதனால தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு சுக்கிர தசை வந்தாலும் எனக்கு சுக்கிர தசை தெரியுமா, எனக்கு சுக்கிர தசை தெரியுமா. சுக்கிர தசை பிச்சைக்காரனானவன்லாம் இருக்கான். சுக்கிர தசை கோடீஸ்வரனானவனும் இருக்கிறான். எப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தர்மி ஆழ்வானோ, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிர்மூலமாவான்னு இவங்களே சொல்லிக்கினது. ஜோசியத்தில் இல்லை, எந்த ஜோசியத்திலும் இல்லை. இது போல் இவங்க சொல்லிட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஆம்பளை குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நிறைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தது தான் கபாலீஸ்வரர் கோயிலில் தட்டேந்தி நிற்கிது. ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது. ஜோதிடத்தில் நிறைய பிரச்சனை வந்தது காரணமே மாமியாருங்களால தான், எங்களால் கிடையாது. நாங்கள் கேட்டீங்கன்னா பிரச்சனைன்னு சொன்னதில்லை, ஆயில் என்னன்னு சொன்னதில்லை, மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னதில்லை.
ஆனால் நிறைய ஜோசியர்கள் சொல்லுவாங்க சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, புள்ள அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் புள்ள பிறக்கும் ஜாதகம். இதுதான் உண்மையான ஜாதகம். அப்பா அது 5ஆம் இடமும் அம்மா அது 5ஆம் இடமும் சேர்த்து வச்சு பார்க்கறது தான் ஜோசியம். பூர்வ புண்ணியஸ்தானம். அடுத்தது 9ஆம் இடம் கொண்டு போகணும். இந்த புள்ள பிறந்தனால அப்பாவுக்கு ஆகாது, இவங்களை 2 பேரையும் ஒன்றா வைக்காதீங்கன்றுவானு. எப்படி ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்கு அப்பா மேலே ஒரு இது, அப்பனுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு வெறி. இதெல்லாம் சாஸ்திரத்தில் கிடையாது. எப்படி திருப்பதி போகாதன்னு ஒரு கூட்டம், பழனிக்கு போகாதன்னு ஒரு கூட்டம், முருகரை கும்பிடாதன்னு ஒரு கூட்டம், புது புது டெக்னிக்காக வராங்க. இவங்கெல்லாம் 3-4 வருஷம் 10 வருஷம் ஆகுது. ஆனால் பழனி திருப்பதியெல்லாம் எத்தனை ஆண்டுகள் இருக்குது இந்த உலகத்தில். ஆன்மீகத்தில் வியாபாரம் வந்துடுச்சு. அதுதான் இந்த பிரச்சனை இப்போ. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இம்பார்ட்டன்ட் உடனே பில்கேட்ஸ் ஆகிடணும், உடனே எலான் மஸ்க் ஆகிடணும். பாலிடிக்ஸில் உள்ள நுழைஞ்சவுடனே நிறைய பேருக்கு இப்போ, நடிகர்களை பற்றி பேசலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உன்னை ஏதாவது ஒரு கதையை எடுத்துருப்பீங்க, உள்ளே வந்த உடனே பாலிடிக்ஸில் மோடிஜி ஆயிடணும், ஸ்டாலின்ஜி ஆயிடணும், இல்லைன்னா உதயநிதிஜி ஆயிடணும். அவங்கவுங்க ஜாதகம் நல்லா இருக்குது, அவங்கவுங்க ஆகுறாங்க. உன் ஜாதகத்துக்கு நீ என்னாவே அதை ஆகிட்டு போயேன். ஆன்மீகத்தை சுற்றி ஜோதிடம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தில் எல்லாருமே. டாக்டரே சொல்கிறார், எல்லாமே பண்ணிட்டோம், காட் இஸ் கிரேட். டாக்டர் யார்கிட்ட கொடுக்குறாரு பொறுப்பை? இந்த அரங்கமே ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அரங்கம் தான். போய் கேட்டு பாருங்கள், டாக்டர் கடைசியாக சொல்லுவார். எல்லாத்துலேயும் நம்ம நாட்டில் எல்லாமே டேபிள் அடிச்சுக்கின்னு சனினே திட்டுவான். இவன் போய் இடிச்சுப்பான், சனினை பிடிச்சி இழுப்பாங்க. ஏன்னா ஈஸி வே. இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட அன்போடு இருக்கிற, எப்படிப்பட்ட அரவணைப்போடு இருக்கிறன்றதை ஃபஸ்ட்டு கண்ணாடியில் நின்று வேண்டிக்கணும். சபரிமலைக்கு பார்த்தோம், ஒரு காலத்தில் கோயிலில் படுத்துப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் படுத்துப்பாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. கோயிலே குளிச்சுப்பாங்க, கோயிலே இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, 48 நாள் முடிப்பாங்க. அப்புறமா தான் இருமுடி கட்டி எல்லாமே முடிச்சுட்டு தேங்காய் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நெய் தேங்காய் முடிச்சுட்டு அந்த அபிஷேக நெய்யோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இருந்தது பக்தி. அதுபோலெல்லாம் இப்போ இருக்க முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க வேணால் ஒத்துப்பான், வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சரி உனக்கு ஐயப்பனே வேலை கொடுப்பான்னு கீச்சு கொடுத்துருவான். ஆனால் இன்றைக்கி சபரிமலை அந்த பக்தின்றது நிறைய பேருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஒரு கும்பல் வரும் ட்ரெயினில், பார்த்துருக்கலாம் சபரிமலை கூட்டத்தை. ட்ரெயின்லேயே குளிச்சுன்னு இருப்பானுங்க. ட்ரெயின்லேயே காலையில் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின்லேயும் அந்த சபரிமலை போகிறதுல தண்ணியே இருக்காது. அப்படியெல்லாம் எந்த விரதமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண விரதம் இருந்தால் போதும். நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க, காலையில் மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு உடனே போயிட்டு இருமுடியை கட்டி வச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஐயப்பன் வர்றது இல்லையா? ஸோ மனசுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக 2 நாள் விரதம் இருந்தாலும் ஆத்ம ரீதியாக இருக்கக்கூடிய விரதம் தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் மற்றவங்க மெச்சணுன்றதுக்காகலாம் வேஷம் போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒருத்தர் அவங்கவுங்க ஒரு சம்பிரதாயம், அவங்கவுங்க பழக்க வழக்கம். சிலர் ருத்ராட்சம் போட்டுட்டு அந்த காலத்துலேருந்து அவங்க அந்த படித்து அந்த ஒரு வேதத்தை கற்று இது கற்று அவங்கவுங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அதுக்குன்னே டெடிகேட் பண்ணி அவங்க வாழ்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு இப்போது ஆன்மீகத்தில், ஏன்னா இந்து மதம் எல்லாத்தையும் பொறுத்துக்கும், அதுதான் நமக்கு வழி வழியாக கற்றுக் கொடுத்தது. ஆனால் இந்து மதத்துக்கு அழிவு என்பதே கிடையாது இந்த உலகத்தில். எவ்வளோ படையெடுப்புகள்லாம் பார்த்து இந்த அளவுக்கு ஆன்மீகம் வளர்ந்துக்கினே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வராங்க சில விஷயத்துக்கு, சில நாட்களுக்கு. பௌர்ணமி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தெய்வம் கொடுக்குன்றதுக்காக வரல யாரும். எங்கேயாவது போனால் ஒரு ஆத்ம ரீதியான நிம்மதி கிடைக்குமேன்னு தான் இப்போ ஆன்மீக தேடலே வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெய்வம் இப்போ நிறைய கொடுத்துருச்சு. இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு என்ன வண்டி இல்லையா, வீடு இல்லையா, வேலை இல்லையா, எல்லாம் இருக்குது. ஏன் அப்போ கூட தெய்வத்துக்கிட்ட போகிறோம்.
ஒரு மனது ரீதியாக ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் ஆன்மீகம். கோயிலில் போயிட்டு எனக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, கவுண்டமணி மாதிரி லெஃப்டில் தடவு, ரைட்டில் தடவு, அதெல்லாம் கேட்குறது ஆன்மீகம் கிடையாது. தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கும். நான் நிறைய இப்போ சொன்னது தான். ராகவேந்தர் எனக்கு திருப்பதியில் தரிசனம் கொடுப்பாருன்னா நான் போனேன். இந்த ராகவேந்தரோடையே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து ராகவேந்தர் பேரை சொல்லிகிட்டே இந்த உலகத்துலேருந்து நம்ம கிளம்புற வரைக்கும் இருக்கணும்னு தான் நான் போனேன். அதுபோல் குருமார்கள் மாதிரி எந்த தெய்வத்தையும் நம்ம ஸ்டாண்டர்டாக கரெக்டாக ஜெனியூனாக பிடிச்சிட்டா பெரிய கஷ்டம்லாம் பட்டெல்லாம் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டாம், கும்பிட வேண்டாம். ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு துளசி வச்சா போதுன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சாஸ்திரத்தில், சம்பிரதாயத்தில். ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, கோயிலில் போயிட்டு இவ்வளோ அகலில் தீபம் போடணும், இவ்வளோ லிஸ்ட்டு, கோயிலுக்கு போகிறச்சோ லிஸ்ட்டு வச்சுட்டு போகிறது. எதுவுமே வேணாம். உங்கள்கிட்ட இருந்தால் செய், இல்லைன்னா சிம்பிளாக போயிட்டு உட்காந்துட்டு வா. தெய்வம் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகத்தில். கோயிலாக பண்ணிட்டு அப்பா அம்மாவை ஓல்டேஜ் ஹோமில் அடைக்காமல் இருந்தால் போ. அவங்க எங்கேயாவது பக்கத்தில் வச்சுக்கின்னு கூட போய் பார்த்துட்டு வந்தாவே போதும். உன் கூட வச்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா சில அப்பா அம்மாங்கள் சும்மா வேற இருக்க மாட்டேன்றாங்க. பக்கத்தில் வச்சுருந்தா அது ஒரு பெரிய தொந்தரவாக வேற நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, என்னான்னு அப்பா அம்மா விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தான் தெரியணும், பக்கத்தில் இருந்தால் தான் தெரியும். 1940s இருக்கிற லாவே பேசியிருந்தால் இந்த காலத்தில் முடியுமா? அதனால் பக்கத்துலையாவது வச்சுக்கோங்க. ஊரில் சொல்கிறவனுங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் இருக்கவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாழ முடியாது. ஊருன்னா ஏதாவது ஒன்று சொல்லும் நமக்கு. ஊருக்காக வாழ்ந்தவெல்லாம் ஒரு நாள் தெருவில் தான் நிற்பான். உனக்காக, உன் மனசாட்சிக்காக, உன் ஆத்ம ரீதியாக வாழ்கிறவன் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பான். ஆன்மீகம் அதே போல தான். அவங்க சொல்கிறாங்க, அவங்க கும்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கலாம் இல்லை. எந்த தெய்வம் உனக்காக இருக்குதோ அந்த தெய்வம் உன்னை கூப்பிடும். அந்த கூப்பிடக்கூடிய தெய்வத்தை பிடித்துக்கொள். நீ தெய்வமே கும்பிடலனாலும் வள்ளலாறு மாதிரி தீபத்தை கும்பிட்டா கூட போதும். நல்லதே செஞ்சாலும் தெய்வமே தேடி வருமா. நிறைய பேருக்கு என்னன்னா, வீட்டில் பூஜை பண்ணுறேன்னு உட்காந்துப்பாங்க. 4 மணி நேரம் பூஜை பண்ணுவோம். எந்த தெய்வமாவது கேட்டுதாத? அந்த 4 மணி நேரத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணலாம் அந்த உலகத்தில். 2 நிமிஷம் நீ பிரார்த்தனை பண்ணால் கூட அது ஆத்ம ரீதியான பிரார்த்தனை பண்ணால், மன சுத்தத்தோடு பண்ணாவே இந்த உலகத்தில் தெய்வம் இறங்கி வரும்ன்றது தான் நம்மளுடைய பெரியவங்க கற்றுக் கொடுத்தது. ஸோ எனக்கு தெரிந்த வரை ஆன்மீகத்தை பயந்து கும்பிடுபவர்களுக்கு எந்த தெய்வமும் வராது. ஆன்மீகத்தை சந்தோஷத்துடன், அர்ப்பணிப்புடன், ஐக்கியமாகி தெய்வ வழியில் போகிறவர்களுக்கு தெய்வம் தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் பிறந்ததிலிருந்து அவர்கள் கடைசியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வரையில் தெய்வம் நமக்கு கூடயே இருக்குன்றது தான் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். அதை இங்கே பேசுவதற்கு இவ்வளோ பெரிய மேடையை பிகைண்ட் வுட்ஸ் கொடுத்ததற்காக மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்புக்கு எனக்கு ஆசீர்வாதம் செய்த என் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்தரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், experts in creating a futuristic tech park with passion. டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நக்ஷத்ரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Tani Shelters, building trust ethically and Nakshatra Puja Oil presents behind its Anmiga Sangamam 2025. Powered by Shimurugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant.